கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையா என் நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே. அசையா என் நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. புயலடித்தாலும் அலை மோதினாலும் எவரிடக்கெதிராய் எழும்பினாலும். புயலடித்தாலும் அலை மோதினாலும் எவரிடக்கெதிராய் எழும்பினாலும். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. நான் விசுவாசிப்போரின் என்றறிவேன். என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போரின் என்றறிவேன். என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார். முற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார். முற்றுமாய் ரட்சிப்பாரே. எல்லாம் சொல்லாமா? சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. ஆமென். பிரைஸ் லார்ட். நம்ம ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக போவோம். நான் சபையில் உட்காந்துட்டு இருக்கும்போது, ஏசியா சர்ச்சில் உட்காந்துட்டு இருக்கும்போதெல்லாம் யோசிப்பேன், எந்த ஊழியக்கார் வந்தாலும் அவங்க ஒய்ஃபை பாட வைப்பாங்க. டென்ஷன் ஆகும். இன்னும் இவங்க யார் வந்தாலும் ஒய்ஃபை பாட வைக்கிறாங்க, நம்ம அது மாதிரி இருக்கவே கூடாது. அப்படி தான் நினச்சேன், முடியல. ஆனால் ஏன்னா இந்த செய்திக்கு ஏற்றது போல் சாங் நான் பாடலான்னு நினச்சேன். அப்புறம் நல்லா இருக்காது, பாதி பேர் போயிடுவீங்க. அதனால் அவங்கள பாட வச்சிட்டேன். எடுத்துக்கொள்வோம். யோபு 42வது அதிகாரம் 2வது வசனம். யோபு 42:2. எல்லாரும் தெரிஞ்ச வசனம் தான், பைபிளை பார்த்து படிங்க யாராவது ஒருத்தர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் செய்ய நினைத்தது தடைபடாது. நம்ம நிறைய வீட்டில் இந்த வசனங்களை பார்த்துருப்போம். இந்த தடைபடாதோடு நின்றுடும் என்பதை அறிந்திருக்கிறேன். எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இதில் வருது, வீட்டில் வசனம்னு வைக்கும் போது தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாத முடிச்சு 2 புள்ளி வச்சிருவாங்க. அந்த என்பதை அறிகிறேன் இருக்காது. இப்போ நம்ம அதை தான் செய்தியாக பார்க்க போகிறோம். என்பதை அறிகிறேன் யார் சொல்கிறா? யோபு சொல்கிறாரு, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்து இருக்கிறேன். என்றைக்கு தேவனை நாம் அறிந்திருக்கிறோமோ அன்றைக்கு அற்புதங்கள் தானாக நடக்கும். அல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவு ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். தேவனை அறிகிற அறிவு
அவங்க வளரணும், இன்னும் என்ன தெரிஞ்சு கொள்ளணும், இன்னும் என்ன அறிந்து கொள்ளணும்னு சொல்லி நம்ம ஒரே அளவில் நின்றுடுறோம். ஒரு சபையில் பிரசங்கம் பண்ண போனேன், நல்லா கவனிங்க. நான் இப்போ ரொம்ப டீப்பாலாம் செய்தி எடுக்க போகிறது, நார்மலாக தான் எடுக்க போகிறேன். ஒரு சபையில் ஒரு செய்தி எடுக்க போனேன். அவங்க ஃபுல்லாக ஒயிட் அண்ட் ஒயிட் தான், பாஸ்டர் முதற்கொண்டு 1-2 கலர் தான் பார்க்க முடியும். நான் கலரில் தான் போனேன், நான் கலரில் தான் போவேன். அங்கே பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் கேட்குறேன், செய்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் கேட்குறேன், இஸ்ரவேலுடைய முதல் ராஜா யார் அப்படின்னு. யாருமா? சவுல். பாஸ்டர் வைஃப் சொல்கிறாங்க தாவீதுன்னு. சபை பாருங்க எப்படி போயிட்டு. பாஸ்டர் வைஃப் சொன்னாங்க தாவீதுன்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ இவங்க சொல்லுவாங்க, நான் எதிர்பார்க்க. வேற யாராவது சொல்லியிருந்தா கூட ஏதாவது சொல்லிடலாம். என்ன பாஸ்டர்மான்னு அப்புறமா டக்குன்னு யாரோ சவுலுன்னு உஷாராயிட்டாங்க. சவுல்னாங்க. சபை எப்படி போயிட்டுருக்கு பாருங்க. பாஸ்டர் அம்மாவுக்கு இஸ்ரவேல் ராஜா முதல் ராஜா யாருன்னு தெரியல. ரெண்டாவது, யார் யாரெல்லாம் பரலோகத்துக்கு போவீங்க, இப்போ ஆண்டவர் வந்தால் யார் யாரெல்லாம் பரலோகத்துக்கு கை தூக்குங்க அப்படின்னு சொன்னேன். பரவாயில்லங்க, டக்குன்னு தூக்குனீங்க. பாஸ்டர் அம்மா முதற்கொண்டு யாரும் தூக்கலை. சரி, நீதிமான்கள்லாம் யார் அப்படின்னு எல்லாரும் கை தூக்குறாங்க. அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான் அப்படின்னு தெரியுது. பரலோகத்துக்கு போவோமான்னு டவுட். ஏன்? தேவனை அறியல. ஏன் இயேசு கிறிஸ்து வந்தார்? குருடர்களுக்கு பார்வை அடைய, சப்பானை நடக்க வைக்க, செத்தவர்களை உயிரோடு, இது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனால் அவர் அதுக்கு வரவே இல்லை. நல்ல வேதத்தை வாசிங்க. ஒரு குருடனுக்கு பார்வை கொடுக்கறதுக்காக சர்வ வல்லமையும் பொருந்திய தேவன் மனுஷனாக வரணும்னு அவசியமே இல்லை. ஆமாவா? மேலேருந்தே அவரால் சுகத்தை கொடுக்க முடியும், ஜீவனை கொடுக்க முடியும், என்ன வேணால் பண்ண முடியும். அப்போ ஏசு ஏன் வந்தார்? ஏசு ஏன் வந்தார்னு அறிவு இல்லை. ஏசு எப்பேற்பட்டவன்ற நாலேஜ் இல்லை. ஏசு பாவத்தை எப்படி மன்னிக்கிறாரு, எப்படி பாவத்தை கிருபையை நமக்கு வச்சிருக்காருன்ற நிறைய காரியங்கள் நமக்கு தெரியாததுனால, அவர் அறிகிற அறிவு இல்லாததுனால, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்து தடைபடாதுன்னு சொல்லி வீட்டில் மாட்டி வச்சுருந்தாலும் எல்கேஜி சீட்டு கூட யாராவது ஆள் பிடிச்சி தான் சேர்க்குறோம். கர்த்தரை நம்புறது இல்லை. எதுக்கு? எல்கேஜி சீட்டு கூட ஆண்டவரை நம்பாமல், அவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் நம்முடைய காரியங்கள் போகிறதுனால, கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு இல்லாததுனால. வசனம் இருக்குது, வீடு முழுக்க வசனம் இருக்குது, ஆனால் இருதயத்தில் வசனம் இல்லை. தேவனை அறிகிற அறிவு ஜனங்களை விடுங்க, விசுவாசிகளுக்கு இல்லை. விசுவாசிகளுக்கு இல்லை. இயேசு நல்லவர், இயேசு அற்புதம் செய்கிறார், மற்றவங்களுக்கு சொல்கிற நமக்கு ஒரு காரியம் வந்த உடனே நம்மளால் அதை தாங்க முடியல. மற்றவங்க உடம்பு சரியில்லைன்னா வாங்க ஜெபிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு வரோம். நமக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் போவோம். ஹாஸ்பிட்டல் போகக்கூடாதுன்னு சொல்ல, நல்லா கவனிங்க. ஹாஸ்பிட்டல் போகக்கூடாதுன்னு சொல்ல, ஹாஸ்பிட்டல் போகணும். ஆனால் நான் முதல் காரியத்தை யாருக்கு கொடுக்குறேன்? முதலாவது யாரை வைக்கிறேன்? 2016 ஒய்ஃபு கேன்சர்னாங்க. டாக்டர் 5 டாக்டர் என்னை கூப்பிட்டு 10 வருஷம் தான் இருப்பாங்க, அதுக்குள்ளே அவங்க என்னென்ன ஆசைப்படுறாங்களோ வாங்கி கொடுத்துருங்க, எங்கெங்கே கூப்பிட்டு போகணுமோ கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. 10 வருஷம் ஆயிடுச்சா? ஒரு ஜெபம் பண்ணோம். நைட்டு ஒரு 2:30 மணிக்கு நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய பிள்ளை, நீங்கள் இதெல்லாம் எங்களுக்கு வரவிட மாட்டீங்க. அட்மிட் ஆக போகிறோம் ஆப்ரேஷனுக்காக. அடுத்த நாள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டோம். ஆனால் நான் ப்ரேயர் பண்ணிட்டு போகிறேன். அந்த டாக்டர் வாயிலிருந்து 10 நாள் டைம் கொடுத்தா போதும், நாங்கள் ஆப்ரேஷனே பண்ண மாட்டோம், விசுவாசத்தில் வாழ்ந்துருவோம். அங்கே போன உடனே டாக்டர் வந்து அந்த இதை எடுத்து பார்த்தாரு, இந்த எம்ஆர்ஐ பார்த்தாரு, எல்லாத்தையும் வச்சு பார்த்தாரு. அசிஸ்டன்ட் டாக்டர் பார்த்தாரு. அவர் பார்த்துட்டு அப்படியே சொன்னார், யாருக்கு கேன்சர்னாரு. இவங்களுக்கு இல்லையே, யார் சொன்னா இவங்களுக்குன்னு. ஆனால் கீழே 5 டாக்டர் சண்டை போட்டு அனுப்பிச்சார். எங்களை சண்டை போட்டார். அவர் மாலை போட்டிருந்தார்.
நான் கூட தான்மா பக்தி அப்படின்னு சொன்னார் அவர். அதுக்காகலாம் நீ வந்து எப்போ பார் கடவுள் கடவுள்னு சொல்லக்கூடாதுமான்னு சொன்னார். சொன்னவொடனே அந்த டாக்டர்கிட்டயே சொல்லிச்சு, நாங்கள் இயேசு கும்பிட்ற உண்மையான தேவனன்ச்சு. கோவம் வந்து பேனை கீழே போட்டார். நீங்கள் போமா. நான் கெஞ்சினேன், டாக்டர் கொஞ்சம் பாருங்கள் ப்ளீஸ். அதுக்கப்புறம் தான் பார்த்தாரு. ஒரு கிறிஸ்டோபர்னு ஒரு அவங்க சிஎஸ்ஐ டாக்டர் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்து அவங்க அம்மாட்ட போய் சொல்லி அடுத்த நாள் நான் போகும்போது அந்த டாக்டர் சொல்கிறாரு, உங்கள் ஒய்ஃபுக்காக எங்கள் அம்மா ஜெபம் பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்னதான் ஆண்டவர் செய்கிறாரு பாருங்கள். கர்த்தரை நம்ம அறிஞ்சிருந்தோன்னு வச்சுங்களேன், நம்முடைய பாதையில் சரியாக நடத்துவார், சரியாக கொண்டு போவார். கேட்காமலே எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருப்பார். அல்லேலூயா, ஆமென். 10 வருஷம் எனக்கு கேட்கக்கூடாது, அதான் சத்தியம் தெரியுமா உங்களுக்கு. கேளுங்கள் அப்போ கொடுக்கும்னு சொன்னதெல்லாம் வேறு. அது ஒரு நாள் உங்களுக்கு செய்தி எடுக்காது. அது கேளுங்கள் உங்களுக்கு தரப்போன்னு சொன்னதெல்லாம் வேறு. மத்தேயு 6 எடுத்து வாசிச்சு பாருங்க. தெளிவாக கடைசி ஒரு 33 வாசிங்களேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதுக்கு முன்னால என்ன சொல்லுது, ஒரு 4-5 வசனங்கள் வாசிங்கன்னா முன்னாடி பாருங்க. என்ன இல்லை, இதுக்கு முன்னால் ஆண்டவர் கேட்பார், உண்ணுகிறதுக்கும் உடுக்கிறதுக்கும் இதுக்காக எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இதெல்லாம் நமக்கு தேவைன்னு சொல்லி யார் அறிஞ்சிருக்கிறாரா? பரமபிதா அறிந்திருக்கிறார். யார் கேட்பா? அடுத்த வசனங்கள் வாசிங்க. யார் கேட்பா? இதெல்லாம் அஞ்ஞானிகள் கேட்பாங்க. நம்ம ஞானியா அஞ்ஞானியா? ஞானி பைத்தியமாக தான் தெரிந்து கொண்டார், ஆனால் ஞானியாக மாற்றிட்டார். அல்லேலூயா. எப்படி தெரிஞ்சு கொண்டார்? பைத்தியங்களாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டார். நான் ஒரு சர்ச்சில் ப்ரேயர் பண்ணும்போது இந்த வசனத்தை எடுக்கும்போது சொன்னேன், பைத்தியங்கள்லாம் கை தூக்குங்க. பின்னால் ஒருத்தவங்க தூக்குறாங்க. அதான் சொன்னேன் நானும். கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன் நான். நீங்கள் ஜஸ்டின் பிரபாகரன் ஐயா சொல்லுவார், ஒரு பாட்டை எழுதியிருக்கிறார், கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன் நீ யாருக்கு. தேவனை அறிஞ்சிக்கணும். கர்த்தர் சொல்கிறாரு, சாப்பிட்றதுக்கு அழாத. 2 வேளை சாப்பாடுன்னா அந்த பொம்பளையும் கதறு. கை விட்டாரு. துணியில் நான் அழுவுறது, கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுக்க முடியல. உண்மையான தேவனை ஆராதிச்சு என்ன பிரயோஜனம்? எல்லாத்துக்கும் ஆண்டவரை குறை சொல்றதுக்கு தான் நம்ம ரெடியாக இருக்குமே தவிர ஒரு அறிகிற அறிவு நமக்கு இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். இவைகளெல்லாம் எவைகளெல்லாம் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே. கொசுருன்னு சொல்லுவாங்களே, அதுதான் அது. தேவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படுன்றது கொசுரு. அது எத்தனை கோடியாக இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில் கொசுரு தான். நீங்கள் கொசுருன்னு கொஞ்சமாக கொடுப்பாரு நினைக்காதீங்க. அவருக்கு அதான் கொசுரு தான் அது. அவருக்கு பூமியில் இருக்கிற சகல சம்பத்துகளும் எவ்வளோ நீங்கள் பணம் எத்தனை கோடி வச்சுருந்தாலும் கர்த்தருடைய பார்வைக்கு அது கொசுரு தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். தேடாத போது தான் இது அழ வேண்டியதாகுது. சாப்பாடு கிடைக்காது. ஏன் அழுகுறோம்? தேடுறது இல்லை, அதை விட்டுட்டு இதை தேடுறது. நாளைக்கு சாப்பாடு கிடைக்குமா, நாளைக்கு பிரியாணி கிடைக்குமா, நாளைக்கு முதலாவது எதை சொன்னாரோ அதை விட்டுறது. அதிகாலை எழுந்துச்சி ஜெபிக்கிறோமா? பழக்கம் இருக்கா? வேதத்தை தினமும் வாசிக்கிறோமா? தியானிக்கிறோமா? வாசிக்கிறது மாத்திரம் இல்லை, சங்கீதம் இதில் அடுத்து வாசிச்சு பாருங்கள். தியானிக்கணும், வாசிக்கணும், தியானிக்கணும். பிரியமாக இருந்து இரவும் பகலும் பாக்கியவான். கர்த்தர் சொல்லி கொடுப்பாரு. வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவரே உங்களை அறிந்து கொள்ளணும்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு வாசிங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களுடைய கண்களை திறந்து விடுவார். அல்லேலூயா, ஆமென். ஏன் இது சொல்லிகிட்டு இருக்கோன்னா இதெல்லாம் அனுபவிச்சதுனால சொல்கிறோம். எங்கேயோ கேட்டுட்டு சொல்ல, எங்கேயோ கேட்டு சொன்னால் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது. பார்த்துக்கிறீங்களா?
அனுபவிச்சதுனால ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். நீங்களும் அனுபவிச்சதுனால கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ருசிக்காமல் சொல்ல முடியாது. ஆப்பிள் எப்படி இருக்குது, கொய்யாப்பழம் எப்படி இருக்குது, ஆரஞ்சு எப்படி இருக்குன்னா சொல்ல முடியாது. ஒன்றுத்துக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது. ஆரஞ்சு புளிப்பாக இருக்கும், கொய்யாப்பழம் துவர்ப்பா, இப்படி ஒரு காரியம் சொல்லணும் அப்படின்னா சாப்பிட்டா தான் தெரியும் யார் என் தேவன் அப்படின்னு அறிந்தாதான் நீ வெளியே போய் சொல்ல முடியும். பவுல் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவினாலே அன்றி இயேசு கிறிஸ்து ஒருவனும் கர்த்தர் என்று சொல்லாது இருப்பானாக. ஒளறிடுவ போயிட்டு அபிஷேகம் இல்லாமல் இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் சொல்கிறேன்னு போயிடாத அப்படின்னு சொல்கிறாரு. போயிட்டு ஒளறி வச்சுட்டு அவன் 4 கேள்வி கேட்பான், நீ அவன் பின்னால் போயிடுவேன். யோபு சொல்கிறாரு, அவர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள தேவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எத்தனை பேர் அறிஞ்சிருக்கிறீங்க? அல்லேலூயா. சொன்னால் மட்டும் போகாது. இப்போ பின்னால் சில வசனங்களை பார்க்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். 2 கொரிந்தியர், அதுக்கு முன்னால் 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனம். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 12வது வசனமா? நான் தான் மாற்றி சொல்லிட்டேனோ? 1 தீமோத்தேயு, சாரி 1 தீமோத்தேயு தான். அது இல்லை, ஒரு நிமிஷம் நானே சொல்லிடுறேன். சாரி, 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனம் தான். கரெக்ட் தான், படிங்க. அது நிமித்தம் என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய, அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். சாரி, 2 தீமோத்தேயு, சாரி 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனம். சாரி, அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். எத்தனை பேருக்கு தெரியும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் சொல்லி? அதை அறிந்து கொள்ளணும். 11வது அதிகாரம் எடுத்து வாசி பாருங்க. 2 கொரிந்தியர் 11. இப்போ வாசிக்க வேணாம், கடைசி ஒரு 10 வசனங்கள் எடுத்து வாசி பாருங்க. அவ்வளோ பாடுகளை சந்தித்த பவுல்னால எப்படி சந்தோஷமாக இருக்க முடியுது? பின்னால் அந்த வசனத்தில் பார்க்க போகிறோம். எப்படி அவரால் மகிழ்ச்சியாக இருக்க முடிஞ்சுது அப்படின்னா அதுக்கு ஆன்சர் அவர்கிட்ட ஒன்று தான். அவர் யார் என்று நான் அறிவேன், நான் விசுவாசிக்கிறவர் யார் என்று அறிவேன். உங்கள் தேவனை நீங்கள் அறிஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட பாதைக்கு முன்பாக உங்கள் பாதையில் ஒருத்தரும் நிற்க முடியாது. கவலையப்படாதீங்க. யாருக்காகவும் அப்படி போகணும் இப்படி போகணும் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் உனக்கு முன்னே போவேன், நீ கோணலை செவையாக்கிட்டே போனா சொன்னார். யார் பண்ணுவா? அவரே பண்ணிடுவார். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். கோணலை உன் கண்ணிலே காட்ட மாட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் தேவனை நீங்கள் அறிஞ்சிருக்கணும், தேவனை நீங்கள் அறிந்திருக்கணும். எக்கச்சக்க காரியங்கள் நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் தேவனுடைய பிள்ளைகளும் தங்களுடைய அனுபவங்களை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. தங்களுடைய அனுபவங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவருடைய கிருபை குறித்து சொல்கிறாங்க, மன்னிப்பை குறித்து சொல்கிறாங்க, அன்பை குறித்து சொல்கிறாங்க, அவருடைய அற்புதங்களை குறித்து சொல்கிறாங்க. ஒருத்தரும் அறிந்திருக்கிறார்கள் ஆண்டவர் என்ன செய்கிறான்னு சொல்லி. நீங்கள் அறிந்திருக்கணும். நீங்கள் எந்த அளவு அறிந்திருக்கிறீங்களோ அந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் கர்த்தருக்குள்ள. யாரும் உங்களை இடரல் அடைய செய்யவே முடியாது. சர்ச்சுக்கு வான்னு சொல்லி உங்ககிட்ட 10 வாட்டி ஃபோன் பண்ணி பிடிச்சி இழுக்கிறாங்கன்னா நீங்கள் சரியில்லைன்னு அர்த்தம். லேட்டாக வந்தீங்கன்னா சரியில்லைன்னு அர்த்தம். ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். ரட்சிப்பில் குறைவு இருக்குன்னு அர்த்தம். என்னைக்காவது உடம்பு சரியில்லை, வரல, பலவீனமான பிரச்சனை கிடையாது. இதே தொழிலாக வச்சிடக்கூடாது. கேத்ரின் குல்மன் உங்கள் சபையில் ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸுக்கு சனிக்கிழமை போய் நின்றுடுவாங்க.
அமெரிக்க தேசத்தில் சனிக்கிழமை போய் நின்று வாங்கலாம். கதவு மூடி இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை தான் திறப்பாங்க. நைட்டே போய் படுத்துடுவாங்களாம் ஜனங்க. அப்படி ஒரு காலம் வரும். அப்போ தான் ஓடுவோம் எல்லாம். சபைகளை தேடி ஜனங்கள் ஓடி வருகிற காலம் வரும். உலகத்தார்கள் ஓடி வருவார். பிலிப்பியர் 2:10-11 சொல்லுது, இயேசு கிறிஸ்து அந்த நாமத்துக்கு முன்பாக எல்லா முழங்கால்களும் முடங்கும், நாவுகள் யாவும் இயேசுவே கர்த்தர்னு சொல்லுவோம். நீங்கள் சொல்லவே தேவையில்லை. நாக்கு இருக்கிறவன் எல்லாம் சொல்லுவான். அந்த வசனம் நாக்கு இருக்கிறவன் எல்லாம் சொல்லுவான். கால் இருக்கிறவன்லாம் முடங்குவான். முடங்கே ஆகணும். அப்பேற்பட்ட அபிஷேகம் வல்லமை இந்த பூமி மேலே விழப்போகுது. அப்போ எடுத்து உங்களை என்னெல்லாம் பயன்படுத்தணும் கர்த்தர். அதுக்கு நீங்கள் ஆண்டவரை அறிஞ்சிக்கணும். அறிகிற அறிவில் வளரணும். எப்போ ஜெபம் பண்ணாலும் நம்ம தேவையே சொல்கிறது. கர்த்தரை அறியலைன்னு அர்த்தம். சொல்லவே சொல்லாதீங்க தேவை. கர்த்தரை நீங்கள் நம்ம வெட்கப்படுத்தக்கூடாது. நீங்கள் அழுது கேட்டீங்கன்னா அவரை வெட்கப்படுத்துதான் அர்த்தம். உங்கள் அப்பா கிட்ட சாப்பாடு வேணும்னு டெய்லி அழுது கேட்டிங்கன்னா அப்படி இருக்கும். அப்பாவுக்கு பிடிக்குமா? அவர் நம்மக்கிட்ட ஏதோ குறை இருக்கு போல நினச்சிப்பார். ஒழுங்காக தான்டா போட்டுட்ருக்கிறேன், எதுக்குடா டெய்லி அழுகுறேன் சாப்பாடுக்கா? கேட்காமலே கொடுக்க போகிறாரு அப்பா. கொடுப்பாரா இல்லையா? அப்பாவோ அம்மாவோ கேட்காமலே கொடுக்க போகிறாரு. நம்ம அறியல. ஆனால் அது அறியல. கேட்டேன் சாப்பாடு கூட கேட்டால் தான் கொடுப்பாரு போல இருக்குது. அவ்வளோதான் வச்சிருக்கிறோம் ஆண்டவர். அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க நிறைய பேர். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நம்ம என்ன பண்ணுறது? இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருள் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது. ஏன்? உன் வலதுபுறத்தில் அணுகாதீங்க. இந்த வசனங்கள்லாம் இப்போ சொன்ன இந்த வசனங்களில் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்களா சண்டை போட்டிருக்கீங்க? யார் காப்பாற்றுறா நம்மளை? பகல் அம்பா வந்துட்டு இருக்கு, இரவுல கொள்ளை நோய் சுத்திட்டு இருக்கு. யார் காப்பாற்றுறா நம்ம? ஆண்டவர் தான். ஆண்டவர் தான் நம்மளை காப்பாற்றுறாரு. கர்த்தர் தான் நம்மளை காப்பாற்றுறாரு. கொரோனா இந்த இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு கொரோனா வந்துருச்சு தெரியுமா உங்களுக்கு? அந்த கொரோனா வந்த ஒரு பேஷண்ட் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் கேட்கும் போது அப்போ ஆண்டவர் சொன்னார், நிலக்காலில் ரத்தத்தை பூசினார். ஆண்டவர் ரத்தத்தை பூசின வீடு முழுவதும். அதுக்கப்புறம் தான் அந்த இந்திய தேசத்துக்கு உள்ளே வருது கொரோனா. சைனாவில் வந்திருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டப்போ ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, தினமும் ஜெபம் பண்ணிட்டு அவரை அறிந்திருந்தோன்னு வச்சுங்களேன், சகலத்தையும் கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுப்பார். சகலத்தையும் கர்த்தர் நமக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். நமக்காக கர்த்தர் காரியங்கள் என்ன செய்வார்? நடப்பிப்பார். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிங்க. 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம். நீங்கள் போதனா நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா என்று இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரா என்று நீங்க எப்படி அறியணும்? சோதித்து. யாரை சோதிக்கணும்? உங்களை நீங்களே. நம்ம பக்கத்தில் இருக்கிறவனை, பாஸ்டர் அம்மாவை, பாஸ்டரை, ஊழியக்காரன்லாம் சோதிச்சுன்னு இருக்கிறோம். ஒன்றை சோதின்றார் ஆண்டவர். முதல்ல ஒன்றை சோதிச்சு பாரு. அதுக்குள்ளே என்ன இந்த பாஸ்டர் இப்படி பாட்டு பாடுறாரு, இவர் என்ன இந்த வசனத்தை இப்படி சொல்கிறாரு, அவர் என்ன அப்படி பேசுகிறாரு, இவர் என்ன, இதே தான் சோதனை எல்லாம் அடுத்தவன் மேலே வச்சிடுறது. அடுத்தவனை சோதிச்சு பார்த்தே பழகிட்டோம். இதில் வேறு 10 பேர்கிட்ட சொல்கிறது கூப்பிட்டு, ஐயா இருந்தாலும் சரியில்லை, நான் சோதிச்சு பார்த்துட்டேன். ஒன்றை சோதிச்சு பாருன்றார் ஆண்டவர். ஒன்றை சோதிச்சு பாரு. இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறாரான்னு உன்னை சோதிச்சு பாரு. எப்படி சோதிச்சு பார்ப்ப? எப்படி சோதிச்சு பார்ப்பீங்க? பரீட்சைக்கு நில்லுங்கன்றாரு.
எக்ஸாம் எழுதாமல் எத்தனை பேர் பாஸ் ஆகிருக்கீங்க? கை தூங்க. எக்ஸாம் எழுதாமல் எத்தனை பேர் பாஸ் ஆகிருக்கீங்க? பாஸ் ஆகலையா? ஜெபம் பண்ணி கூட பாஸ் ஆகலையா? ஜெப பேனாலாம் தருவாங்களே, அங்கெல்லாம் போகிறது இல்லையா? இப்படி பார்த்தீங்களா, வாலிப பிள்ளைகள்லேருந்து கிழவன் கலை வரையும் ஊழியக்காரர் மயக்கி வச்சுக்கிறாங்க வசனத்தின் மூலமாக. அதான் ஆச்சரியம். வசனத்தின் மூலியமாகவே வசனத்தானே சொல்கிறார், வசனத்தை தான் சொல்வார். அப்போ தான் நம்புவீங்க. கவனிங்க, நீங்கள் பரீட்சைக்கு உங்களையே நீங்கள் நிற்க வச்சிங்கன்னா உங்கள் விசுவாசம் வளரும். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறாரான்னு தெரியும். அந்த விசுவாசம் வளர 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 தான் நீங்கள் தேவன் யாருன்னு அறிஞ்சு கொள்ள முடியும். எப்படி தேவன் யாருன்னு அறிஞ்சு கொள்ள முடியும்? பரீட்சைக்கு நிற்கணும். டக்குன்னு முடியுதுன்னு லஞ்சம் கொடுத்துட்றோம். டக்குன்னு முடியணும்பா. ஊழியக்காரர் ஒருத்தர் ஒயிட் அண்ட் ஒயிட்டு தான், சபை கட்டினார். டக்குன்னு கரண்ட்டு வாங்கிட்டார். நான் கேட்டேன், என்ன பதர் 2-3 நாளில் கரண்ட்டு வந்து? அது கொடுத்தேன் பதர். என்ன கொடுத்தீங்க? அலெக்ஸ் பதர், அதெல்லாம் நம்ம கொஞ்சம் அப்படி எப்படி தான் பதர் இருக்கணும், அதெல்லாம் தப்பு கிடையாது பதர்னார். கரெக்டா? எனக்கு தெரியல. ஒரு சர்ச்சில் என் டைம் சர்ச் மெசேஜ் கொடுக்க போகிறேன். ஒரு கிராமத்துள்ள எச்சரிப்பின் செய்தியே என்னமோ சபை பேர் அந்த மாதிரி தான் வந்து கடைசி கால எச்சரிப்பு சபை. ஒரு சின்ன இடம், அதுக்குள்ளே எக்கச்சக்க ஃபேன், எக்கச்சக்க லைட்டு. இவ்வளோ இடத்துல இவ்வளோ. திரும்பி பார்த்தா கொக்கி போட்டுக்கிறாரு பாஸ்டர். ஈபி லைனில் கொக்கி போட்டிருக்காரு. எல்லாம் ஓசியில் ஓடி நிற்குது கரண்ட்லாம். நான் கேட்டேன் அவர்கிட்ட, நான் கேட்டுருவேன், அடிக்கடி வாங்க பதர். வரேன். சபையே இல்லை, இப்போ சபையே இல்லை அங்கே. நம்ம விளையாண்டுட்டு இருக்கிறோம் நிறைய விஷயங்களில். ஆண்டவர் யாருன்னு அறியாதனால தான் இவ்வளோ குழப்பம். உன்னால் நிற்க முடியல, கரண்ட் வர வரையும் ஏன் நிற்க முடியல? விசுவாசம் நில்லு. பரீட்சைக்கு நிற்கல, தேவன் யாருன்னு தெரியல. நீ நின்றுந்தனா அதோட ஸ்பீடாக உனக்கு கொடுத்துருப்பார் கரண்ட்டு. இன்னொரு பெரிய ஊழியக்காரன் பேர் சொன்னால் உங்களுக்கு தெரியும், என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அவர். இந்த பக்கம் பள்ளிக்காரனா பெருங்குடி இந்த மாதிரி நல்ல ஊழியம் செய்கிறார். அவர் அதே மாதிரி. அப்போ நான் கேட்டேன், பதர் நீங்கள் சொல்லி தான் எனக்கு தப்புனே தெரியுன்றார். ஒத்துக்கிட்டார் அவர். இனிமேல் மாதிரி பண்ண மாட்டேன் பதர். நம்ம இப்படி செஞ்சோன்னா அவங்க நீங்கள் கிறிஸ்டியனான்னு கேட்பாங்க. யாராவது அவங்கள பார்த்து கேட்டிருக்காங்களா கிறிஸ்டியனான்னு? கிரியை நடப்பித்து பாருங்கள். உங்கள் பாப்பா ஜெபம் பண்ணும்போது இயேசுவை விட நிறையா ஊழியம் செய்வோன்னு சொல்லிச்சில்ல, அதெல்லாம் செய்ய முடியாது. அவர் சொன்ன கிரியை வேற. வெறும் 12 பேரை வச்சு உலகம் முழுதும் ஆதாயம் பண்ண யார் பண்ணா? யாரும் பண்ண முடியாது. அது இல்லை. கவனிங்க, தேவனை அறிகிற அறிவு ஒரு மனுஷனுக்கு இருந்ததுன்னா தான் அவன் தேவனை வெளிப்படுத்த முடியும். அதை கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை யார் வெளிப்படுத்தணும்? நம்ம தான், விசுவாசிங்க தான். ஏன் நம்ம தான் வெளிப்படுத்தணும்? நம்ம தான் பிள்ளைகள். அப்பா பிதாவே என கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்ம கொடுத்துருக்கிறார். ஆனால் ரோமர் 8:14 சொல்லுது, எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள்.
தேவனுடைய ஆவினால் நடத்தப்படணும் அப்படின்னா தேவனை அறிஞ்சாதானே இது. தேவனை அறிகிற அறிவு. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார், நம்மோடு கூட இடைபடுவார். தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும். எனக்கு அந்த மாதிரி அனுபவம் நிறையா. ஒருத்தர் ஜெபம் பண்ணி ரெகுலராக ஜெபம் பண்ணுற ஒருத்தர் ஜெபம் பண்ணாமல் போயிட்டேன். பக்கத்தில் வந்து ஒருத்தர் நிற்கிறார், நல்லா தெரியுது, அவருக்கு பண்ணலையேன்றார். இப்போ அவர் எங்கே இருக்காருன்றார். அவர் ஸ்ரீலங்கா ஊழியத்துக்கு போகிறாரு. அவங்க ஜெபம் பண்ணுங்க, இப்போ ஸ்ரீலங்கா போகிறோம் பார்த்தா எனக்கு ஸ்ரீலங்கா மினிஸ்ட்ரிக்காக ஜெபம் பண்ணிங்கன்னாரு. நான் மறந்துட்டேன். பக்கத்தில் வந்து நின்று ஞாபகப்படுத்தினார். நான் ஜெபம் பண்ணி முடித்தோன்னே போயிட்டார். இப்படி பல அனுபவங்களை கர்த்தர் நமக்கு காமிக்கிறார், அடையாளங்களை காமிப்பார். எப்போ? ஆண்டவரே இன்னும் நான் அவங்களை அறியணும், இன்னும் நான் அறியணும், இன்னும் அறியணும், இன்னும் அறியணும். சபைக்கு ஏன் வரோம்? அடுத்த வாரம் வேலை கிடைக்கணும். சர்ச்சுக்கு வந்தால் அடுத்த வாரம் உங்களுக்கு வேலை கிடச்சிரும். சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா ஒரு வேலை கூட. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் எடுத்து வாட்சி பார்த்தீங்கன்னா பவுல் சொல்கிறாரு, அநேகம் தரம் பட்டினியாக இருந்தேன், அவரோட பரிசுத்தமாக அவரோட ஊழியம் செஞ்சு வாழ்ந்துட முடியுமா? ஆண்டவர் ஏன் என்னை ரட்சித்தார்? ஆண்டவர் ஏன் என்னை தெரிந்து கொண்டார்? ஏன் என்னை ஆண்டவர் சபைக்குள்ளே வச்சார்? ஏன் வச்சார் என்பதை அறிஞ்சிக்கணும். அப்படின்னா தேவனை முதல்ல அறிஞ்சிக்கணும். பரீட்சைக்கு நிற்கணும். பரீட்சைக்கு நிற்கணும். பரீட்சைக்கு நிற்கல அப்படின்னா இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்காருன்னு உங்களுக்கே தெரியாது. உங்களுக்குள்ளே இருக்காருன்னு எப்படி தெரியும்? பரீட்சைக்கு நிற்கணும். நம்ம நிற்க தான் விடுறதே இல்லையே. 2 நாள் வெயிட் பண்ணுவேன், ஆண்டவரே இல்லைன்னா இப்படி பண்ணிடுவேன். ஜெபிச்சு பார்ப்பேன், பார்க்குறேன் பண்ணுறீரா பண்ணலையான்னு. பண்ணலை, சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன், என்னால் முடியும். ஜெபிச்சு பார்த்துக்கிறதுலாம் இல்லை. எத்தனை வருஷம்னாலும் ஜெபிச்சுக்கிட்டே தான் இருக்கணும், அவர் கொடுக்குற வரையும். நல்லா கவனிங்க, அதுதான் கரெக்டானதாக இருக்கும் நம்மக்கிட்ட வந்து சேர்றது. இல்லைன்னா ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு இருக்கும். கவனிங்க, நான் ஒரு 3 கேரக்டர் எடுத்தேன். ஆனால் இப்போ வேணாம், இன்றைக்கி ஒரே ஒரு கேரக்டர் மாத்திரம் பார்ப்போம், நேரம் இல்லை. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 18 40 வரையும் வாசிக்க வேணாம், இந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். எலியா இல்லை எடுத்துக்கிட்டோம், ஒரு நிமிஷம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 18-19 வாசிங்க. அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலகம் பண்ணினவர்கள். இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் எசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். மொத்தம் எத்தனை பேர்? 450. அப்புறம் மொத்தம் 850 பேர். 450 தீர்க்கதரிசி, 400 எசபேல் பந்தியில் சாப்பிட்றோம். 850 பேரையும் வரவை, நான் மட்டும் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி எலியா சொல்கிறார். சொல்லிட்டு திரும்பி அடுத்த வசனம் வாசிங்க, 21 வாசிமா. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால், இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட வந்து எந்த மட்டும் குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராகிய பிதாவாகிய தேவனை அறிந்த
ஜனங்கள் இவங்க என்ன செய்கிறாங்க, எலியா சொல்கிறாரு, கர்த்தரே தெய்வமானா இப்படி வாங்க, ஏன் குந்தி குந்தி நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க? கடைசி பாடி வாசிமா, அதே 21 கடைசி, கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. ஜனங்கள் பிரதியுத்தரமாக எலியாவுக்கு ஒன்றும் சொல்ல, கம்முன்னு நிற்கிறாங்க. அப்படியே 850 தீர்க்கதரிசிகள், இஸ்ரவேல் ஜனம் முழுசும் நிற்கிது. எலியா மாத்திரம் இந்த பக்கம் தனியாக நிற்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, ஏன் இப்படி குந்தி குந்தி நினைக்கிறீங்க, வந்துடுங்க. ஆனால் ஜனங்கள் ஒன்றும் சொல்ல. ஏன் சொல்லலை தெரியாதா? ஏன் சொல்லலை? பின்னால் வாசிங்க. இருபத்தி 24-25 வாசிங்க. நான் சொல்கிறேன் ஏன் சொல்லன்னு சொல்கிறேன். 24-25 வாசிங்க. நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். ஒரு சவால் எலியா வைக்கிறாரு, நீங்க 850 பேர் நீங்க அந்த பக்கம் நின்று பாகால கூப்பிடுங்க, நெருப்பு இல்லாம பலி எரியணும், பலியிடப்படணும். நான் என் தெய்வத்தை பார்த்து கூப்பிடுறேன், எந்த தெய்வம் குரல் கொடுக்குதோ பதில் செய்தோ அதுதான் மெய்யான தெய்வம்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்ன உடனே ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை அப்படின்னாங்க. மறுபடியும் வாசிங்க 26-28. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலா இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாகும் என்றான். அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே இரத்தம் தங்கள் மேல் வடியும் மட்டும் கத்திகளால் ஈட்டிகளாலும் தங்களை கீறிக்கொண்டார்கள். 29 வாசிங்கம்மா. மத்தியான வேலை சென்ற பின்பு அந்தி பலி செலுத்தும் நேரமட்டாக சன்னதம் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. நல்லா கவனிங்க. இதுக்கு முன்னால் நம்ம வசனத்தை வாசித்தோம். 21 லாஸ்ட்ல என்ன வாசித்தோம்? ஜனங்கள் அதற்கு பிரத்யுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. நல்லா கவனிங்க. ஏன் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்க பாகாலிடத்திலிருந்து தீர்க்க தரிசனங்களையும் அற்புதங்களையும் பெற்றிருந்தாங்க. நல்லா கவனிங்க. அதனால தான் அவங்களால இந்த பக்கம் வர்றதா அந்த பக்கம் வர்றதான்னு தெரியாமல் ஏன் குந்தி குந்தி நடக்கிறீங்கன்னு கேட்குறாரு. நீங்கள் நினச்சிக்காதீங்க, பிசாசு அற்புதங்களை செய்கிறான், தீர்க்க தரிசனம் சொல்கிறான். 450 தீர்க்க தரிசிகள் எப்படி வந்தாங்க பாகாலுக்கு? போய் நின்னவனே சொல்கிறான், உங்கள் அப்பாரு அம்மாரு என்ன பிரச்சனைக்கு வந்த? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் போலீஸ்காரன் எஸ்ஐ, அவனுக்கு சுவிசேஷம் சொல்கிறேன், நான் ஒரு ஊழியக்காரை கூத்து சொல்கிறேன், நல்லா தீர்க்க தரிசனம் சொல்லுவாருன்னு. அவன் தீர்க்க தரிசனத்துக்காக வந்தான். அன்னைக்கு பார்த்து அவர் எதுவும் சொல்லலை, வரல போல இருக்கு. ஒரு வாரம் கழித்து வந்தான். நான் எங்கள் ஊருக்கு போனேன், ஓலை பார்ப்பாங்க தெரியுமா, ஓலைச்சுவடி, அங்கே போனேன். நான் யாருன்னே சொல்ல, பேர் மட்டும் சொன்னேன். ஓலையை எடுத்து அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, தங்கச்சி பேர் என்ன, யாருக்கு கல்யாணம் ஆச்சு, யாருக்கு கல்யாணம் ஆகலை, எல்லாத்தையும் சொன்னாயான்னு சொல்கிறான். அவன் யாரை ஏற்றுப்பான்? அவன் யாரை ஏற்றுப்பான்? இன்னும் கிறிஸ்டியனாக மாறல அவன். ஏன்? தீர்க்க தரிசனம் சொல்லியே
நம்ம ஆளுங்க அடிச்சு விடுறது தானே. எல்லாரும் இல்லை, ஆனால் நிறைய பேர். தீர்க்கதரிசிகள் 450 பேரை பாகாலால் உருவாக்க முடிஞ்சுது. ஏன்? 450 பேர் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. இஸ்ரவேல் ஜனம் திணறிட்டான். எலியா வந்து கூப்பிடுறாரு, ஆனால் ஒன்றும் பேசலை, ஒரு வார்த்தையும் அவன் பேசலை, ஒன்றுமே செய்யலை. ஆனால் நம்ம இந்த 26லேருந்து 29 வரையும் வாசித்தோம். பாகாலால் ஒரு கிரியையும் செய்ய முடியல. பாகாலால் ஒரு கிரியையும் செய்ய முடியல. ஏன் ஏன் செய்ய முடியல சொல்லுங்க பார்ப்போம். தேவனுடைய வல்லமையோடு ஒரு மனுஷன் நிற்கிறாரு. ஒரே ஒரு மனுஷன், கர்த்தரை முழுசுமா அறிஞ்சவர், கர்த்தரால் என்னென்னலாம் செய்ய முடியும்னு அறிஞ்சவர் ஒரே மனுஷன் நிற்கிறாரு. பாகால் கிரியை செய்யவே முடியல, ஒரு சத்தமும் பிறகலை. உடம்பெல்லாம் கீறானுங்க, என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க, ஒரு சத்தமும் பிறக்கலை. வேதம் சொல்லுது. 30வது வசனம் வாசிங்க. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்ட வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது அவன் கிட்ட வந்தபோது ஒரு வார்த்தையும் பேசாத ஜனங்க பாகாலால கிரியை செய்ய முடியலன்னு அறிஞ்சிக்கிட்டாங்க. இன்னும் அற்புதம் நடக்கல. நல்லா கவனிங்க. இன்னும் அந்த பலி எரியல, அக்னி இறங்கல, கர்த்தர் அனுப்பல. ஆனால் இஸ்ரவேல் ஜனம் புரிஞ்சுக்கிட்டாங்க, பாகாலால கிரியை செய்ய முடியலையே, ஒரே ஒரு தேவ மனுஷன் நிற்கிறான், பாகாலால கிரியை செய்ய முடியலையே. ஏசிய சபைக்கு ஒரு குடும்பம் வந்து சாட்சி சொன்னாங்க. நாங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டோம் தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரங்க ஏசிய சபைக்கு போகிறவங்க எப்போ பாரு பாட்டு பாடி ஜபம் பண்ணிட்டு ஒரே தொந்தரவு. மந்திரவாதிகிட்ட போனோம், இவங்களுக்கு சூனியம் வைங்க அப்படின்னும். அவன் கேட்டான், எந்த கிறிஸ்டியன் கேட்டான். ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருப்பாங்களா? ஆமாம். அல்லேலூயா சொல்லுவாங்களா? ஆமாம் அல்லேலூயா சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் மந்திரம் பலிக்காது. மந்திரவாதி சொன்னது, அவங்க சொன்ன சாட்சி. அவங்களுக்கெல்லாம் மந்திரம் பலிக்காதுங்க. நான் எவ்வளோ வேணால் பணம் தரேங்க, அவங்களுக்கு மந்திரம் பலிக்காது, போயிட்டே இரு. நேரம் வந்தாங்க, குடும்பமாக ஞானஸ்தானத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டாங்க. உண்மையாக நடந்த சாட்சி. எப்பேற்பட்ட தேவன் பாருங்க நம்முடைய தேவன். அல்லேலூயா. உங்களோட வாழ்க்கையில் அவர் அனுபவிக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் அவர் அனுபவிக்கணும். ஒரே மனுஷன் நிற்கிறாரு. நம்ம இருட்டை பார்த்து, அம்மா கொஞ்சம் லைட்டை போடுமா, யாராவது கொண்டு போய் விட்டு வர வேண்டியதாக இருக்குது நம்மளை. அவங்க வரும்போது அவங்களுக்கு ஒருத்தர் வேணும், திரும்பி தனியாக கவனிங்க. ஒரே மனுஷன் நிற்கிறாரு, பாகாலால் கிரியை செய்ய முடியல. ஜனம் எல்லாம் வந்துருச்சு. 30வது வசனத்தில் எலியா பக்கம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் எலியா போகிறாரு, அவங்க எல்லாரையும் கொன்று போடுறாரு. அல்லேலூயா. அது பார்க்குறோம் நம்ம 30வது வசனத்தில் 38, 39, 40 மட்டும் வாசிங்க, முடிப்போம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவரும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்த போது எலியா எல்லாரையும் வெட்டி போட்டார்னு சொல்லி இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னால் வசனம், அந்த அற்புதத்தை பார்த்த உடனே, கர்த்தர் யார் என்று தெரிஞ்ச உடனே ஜனங்கள் எல்லாரும் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம்னு சொல்லி சகல இஸ்ரவேல் ஜனங்களும் சொன்னதுக்கு காரணம் யாரு? ஒரே ஒரு எலியா தேவனை அறிஞ்சதுனால அவன் பரீட்சைக்கு நிற்க முடிஞ்சது, விசுவாச பரீட்சைக்கு. ஒரே ஒரு குடுகுடுப்புக்காரன் வந்தால் கொலை நடுங்குது நமக்கு.
இயேசு நாமத்தில் போ பிசாசு இந்த பக்கமாக ஓடிடுறோம். அவன் நிற்கிறான். 850 பேர் எப்படி இருந்திருப்பான் அந்த காலத்தில்? பார்க்கவே பயங்கரமாக. அந்த அகோரிகள்லாம் பார்த்துருக்கீங்களே, பார்த்தீங்கன்னா சாப்பிட மாட்டீங்க, நைட்டு தூக்கம் வராது, லைட்லாம் போட்டு தான் படுக்கணும். அப்படி இருப்பானுங்க அந்த காலத்தில். எப்படி இருந்திருப்பாங்க? ஆனால் எலியா நின்னா இருப்பார் சிங்கம் போலங்க. காரணம் என்ன? அவர்கிட்ட ஒரு பவரும் கிடையாது. எலியா யாருன்னு பின்னால் அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சு பாருங்க. அதான் அவர் கேரக்டரு. எப்படி அங்கே நிற்க முடிஞ்சுது? தேவனை அறிஞ்சிருந்தாரு. அக்னி அவரால் இறக்க முடியும், தேவன் இறக்குவார் சொல்லி விசுவாசிச்சார். அல்லேலூயா. எழுந்து நிற்போமா? எத்தனை பேர் கர்த்தருக்காக நிற்க போகிறோம்? பரீட்சைக்கு நிற்க போகிறோம். ஆண்டவரே, இந்த விசுவாச பரீட்சைக்கு நிற்க எனக்கு பலன் தாருங்க ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொல்கிறாரு, கர்த்தாவே என் கால் சறுக்குறது என்று சொல்லும் பொழுது உங்களுடைய கிருபை என்ன தாங்குகிறது. எத்தனை பேர் விசுவாச பரீட்சைக்கு நிற்க இந்த நாளில் ஒப்பு கொடுக்க போறீங்க? என்ன பிரச்சனை, பாடு, சோதனை, பயமுறுத்தல் வந்தாலும் கிறிஸ்துவை விட்டு நான் போக மாட்டேன், என் தேவனை விட்டு நான் பின்மாற்றத்தில் போக மாட்டேன். கர்த்தருக்காக நான் செய்கிற ஊழியத்தை, கர்த்தருக்காக செய்கிற நான் காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன்னு சொல்லி இந்த வேலையில் ஒப்பு கொடுக்க முடியுமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை இறங்கி இருக்கிற இந்த வேலையில், ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. எலியா போல் ஆண்டவரே நிற்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்வீராக. உங்களுடைய வல்லமை ஆண்டவரே தாங்கி நடக்கிற தேவ பிள்ளையாய் கர்த்தர் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. சொல்லி ஒப்பு கொடுக்கும் ஆண்டவரே. உங்களுடைய கரங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குற ராஜா, உங்களுடைய கரங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. கிரியை செய்வீராக, எங்களை கொண்டு பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஒரு எலியா போல பயன்படுத்துங்க ஆண்டவரே. தைரியமாய் கர்த்தருக்காக நிற்க கிருபை தாங்க ஆண்டவரே. இன்னும் உங்களை அறிகிற அறிவில் வளர, வேதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் தேவன் யார் என்று ஆண்டவரை அறிந்து கொள். தேவனை கிருபை செய்யும்படியா ஆண்டவரே செபிக்கிற ராஜான்னு சொல்லி. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்திடுமே. சொல்லுமா? வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழி பாத்திரமா விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. அவ்வித பாத்திரமா வணைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமா வணைந்து கொள்ளுமே. உயவனே சொல்லு.